Hello friends, welcome back to our channel. Summer season la எல்லா girls கிட்டே இருக்க வேண்டிய கொஞ்சம் ரேண்டமான things தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First நம்ம ஸ்கின் கேர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேர் பார்க்கும்போது எல்லாரும் அப்ளை பண்றதா மாய்ஸ்சரைசர் இல்ல. சோ இந்த சம்மர் சீசன்ல நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லனா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் கொஞ்சம் கிரீஸ்னஸ் கொடுக்குற மாய்ஸ்சரைசர் போட்டா ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகும் இந்த சம்மர் சீசன்ல. அப்போ வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி கிரீஸ்னஸ் தர ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க போட்டா ஃபேஸ் இன்னுமே வந்து டல்லா தெரியும். ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயில் செக்ரேட் பண்ற மாதிரியும் ஃபேஸ்ல ஒரு மாதிரி நம்ம பார்க்கிறதுக்கே நல்லாவே இருக்காது. சோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணுங்க. So currently நான் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தா மாமார்த்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இருக்கு, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். கரெக்டா நான் இதை தான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் காட்ட போற ப்ராடக்ட் வந்துட்டு எந்த சீசனா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஃபேஸ்ல அப்ளை பண்ணி தான் ஆகணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா சன்ஸ்கிரீன் தான். ஸோ சன்ஸ்கிரீன் பார்த்தா நம்ம எந்த சீசனா இருந்தாலும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். எல்லா டாக்டர்ஸும் சொல்றது தான் நம்ம யூவி ரேஸ் ஃபேஸ்ல எவ்வளவு படுதோ அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுக்கு, ஃபைன் லைன்ஸ் வரதுக்கு, சீக்கிரமே ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லாமே சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன்ஸ் பாடியில அப்ளை பண்ணணும், ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும், நெக்கில, அதே மாதிரி காது மிஸ் பண்ணாதீங்க, காதுல எல்லாமே அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட வீடியோஸ்ல நான் லாஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல நான் சொன்னேன் புதுசா நான் ஒரு சன்ஸ்கிரீன் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இருக்கு டாக்டர் ஷீட்டோட தான். ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ், எல்லாரும் ரொம்ப ஹைப் கொடுக்குறேன். ஸோ அந்த ஹைப்புக்கு அக்கார்டிங்கான இது ஒர்த்தா இல்லையா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தா நிறைய போட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா செரமைட், விட்டமின் சி எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதெல்லாமே ஃபேஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் தர இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு இதோட ரிவ்யூ நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நான் வாங்கியிருக்கேன். இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம மாமார்த்தோட அதே மாதிரி ஸ்ப்ரே சன்ஸ்கிரீன், லோட்டஸ் சன்ஸ்கிரீன், நியூட்ரிஜினா இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா தான் தெரிஞ்சிருச்சு. பட் மாமார்த்தோட அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சரி டாக்டர் ஷீத்தோட ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மேக்கப்புக்கு ஸ்கிப் பண்ணலாம். ஸோ மேக்கப் பார்த்தா சம்மர் சீசன்ல நான் வந்து ரொம்ப மினிமல் மேக்கப் தான் போடுவேன். இதில் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன், இல்லைன்னா பிளஷ் போடுவேன், இப்படி தான் நான் போடுவேன். பிகாஸ் சம்மர் சீசன்ல நிறைய மேக்கப் போடும்போது அந்த ஸ்வெட் ஆகுறதுக்கு, ஸ்வெட் ஆகும்போது அங்கே இங்கே எல்லாம் கொஞ்சம் பேச்சஸ் விழுறதுக்கு எல்லாமே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலே நான் வந்துட்டு இதர் லிப்ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி க்ரீம் பிளஷ் போடுவேன். ஸோ இது வந்து ரீகோடோட லிப் அண்ட் சீக் திங் தான். இது வந்து நான் லிப்பிலும் போடுவேன், இது வந்து நான் லிப்பிலும் போடுவேன், சீக்கிலும் போடுவேன். அது அப்படி போட்டு கண்ணுக்கு மேலே நான் போடுவேன். இங்கே இந்த 3 இடத்துலயும் நல்லா போட்டு நல்லா ஸ்மஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டியூவி லுக்குன்னு சொல்லல, அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அங்கே போடுவேன். சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க போடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், இல்லை கன்சீலர் போடணும், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருக்கு, இல்லைன்னா அதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பிரைமர் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து மைக்ளாமோட பிரைட்னிங் பனானா பிரைமர் வாங்கி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம எப்பயாச்சும் வெளியில போகும், இல்லை ஃபங்க்ஷன் போகும், அப்போ வந்து கண்டிப்பா ஃபேஸ்ல ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போடுவல. ஸோ அதெல்லாம் மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, ஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா நம்ம மேக்கப் வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரைமர் போட்டுக்கோங்க. சம்மர் சீசன்ல மஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு எந்த பிரைமர் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து மைக்ளாமோட இது டிண்டட் பிரைமர் தான். ஸோ இதுதான் இதோட கலரே பார்த்தா இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு. அது ஃபேஸ்ல போய் ஈஸியாக ஸ்மட்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். நிறைய நேரம் ஹோல்டு பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஆர்டர் போட்டதா இது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நைக்காட பிரைமர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் டிண்டட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். பாருங்க, இது அப்ளை பண்ணும்போது லைட்டா ஒரு டிண்ட் இருக்கு. அதனால நீங்க இது வேணா வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் வந்து எல்லா கேர்ள்ஸ் கிட்டே இந்த மாதிரி ஒரு குட்டியான பெர்ஃப்யூம் வேணும். பெர்ஃப்யூம் நம்ம வீட்டுல இருந்து போகும்போதே நம்ம அடிச்சுட்டு எல்லாம் தான் போகும். பட் வெளியில போய் ரொம்ப நேரம், சப்போஸ் நம்ம ஆஃபீஸ்ல இருக்கு, இல்ல காலேஜ்ல இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இருந்ததுன்னா இன்னுமே வந்துட்டு பாடி ஒரு மாதிரி ஸ்மெல் வரது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி குட்டி பெர்ஃப்யூம், ஹேண்டியான பெர்ஃப்யூம் நான் எப்பவுமே குட்டியா பர்ஸ்ல இல்லைன்னா கிளச்ல எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்போ உங்களுக்கு தேவையா இருக்கோ அப்பப்போ வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி பெர்ஃப்யூமோட வேற யூஸ் என்னன்னா, நம்ம நிறைய இப்போ ஒரு ஷூ போட்டுட்டு போறோம், இல்லை நம்ம போடுற சாண்டலோட கொஞ்சம் ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஷூவில் நம்ம போடுற சப்பல்ல வந்து ஸ்மெல்ல வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃப்யூம் வச்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து நம்மள லைட்டா ஸ்ப்ரே பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அந்த ஷூல இருந்து அந்த ஸ்மெல் வர மாட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னா ஸ்கின் கலர் இன்னர்வேர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலர் இன்னர்வேர் நான் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்குன்னா என்னோட பாடி சன்னில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம வெளியில போகும்போது ஃபேஸ்ல சன்ஸ்கிரீன் போட்டுடும், கையில எல்லாமே சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டுடும். பட் நம்ம பாடியில மோஸ்ட்லி நம்ம சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடெக்ஷன் எதுவுமே நம்ம போட மாட்டேன். பட் ஸ்டில் நம்ம ட்ரெஸ் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்டான ட்ரெஸ் அப்படியெல்லாம் இருந்தா நம்ம வெளியில சுத்திட்டு இருக்குன்னா வெயில ரொம்ப அடிக்கும், அதுமே வந்து ஸ்கின்ல படும். ஸோ அது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அந்த டிரான்ஸ்பேரண்ட் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கீழே போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கின் கலர் இன்னர்வேர் வாங்கி
வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம பாடியில் சன் படாமல் ப்ரொடெக்ட் பண்ணும், வெயிலிருந்து நம்ம பாடி காப்பாற்றும். ஸோ நிறைய பேர் சொல்லுவேன் பாடி பிளாக்காக இருக்குது சொல்லுவேன், பாடி ஒரு கலர் ஃபேஸ் ஒரு கலர் அப்படி இப்படி சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் சன்ல இருந்து உங்களோட பாடி ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அக்கார்டிங்க. சில பேர் வந்துட்டு ஃபேஸ் நல்லா ப்ரொடெக்ட் பண்ண பாடி ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ பாடி வந்து பிளாக் ஆகிடும், ஃபேஸுக்கு வந்து நல்ல கலர் இருக்கும். சில பேர் வந்து பாடியில் வந்து இந்த மாதிரி டைட்டான க்ளோத்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான க்ளோத்ஸ் எல்லாம் போடுவேன், பட் ஃபேஸ் வந்து ப்ரொடெக்டே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறவருக்கு வந்துட்டு பாடி கலராக இருக்கும், ஃபேஸ் வந்து வேற கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் சன்னில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் அமேசான் சேல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அமேசான் இப்போ சேல் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வெரைட்டியான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அங்கேயும் இங்கே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் போடுறேன், ஒரே வீடியோஸ் போடுறது இல்லை. ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.